வந்துட்டீங்கம்மா. அம்மா இன்றைக்கி 26/9/2025 சரியாக 11:30 சரியான உச்சகட்ட ராகுகால பூஜையில் உன்னுடைய பக்தர்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுமா, அவங்க எல்லார் கைக்கும் ஒரு புஷ்பத்தை கொடுமா. அற்புதம் தாய். இந்த வீடியோ மட்டும் 10 லட்சம் பேர் பார்க்க வைங்க. என் அன்புக்குரிய 10,000 மேலே ஃபாலோவர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் 9,000 சில்லற ஃபாலோவர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. மொத்தம் 26 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அற்புதமான நாள். புரட்டாசி மாதத்தில் அம்பாள் மன உருகி வாழ்த்திருக்கா. இதை நீங்கள் உலக அளவில் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் பெற்ற இன்பம் வையகம் பெறுகின்ற மாதிரி உங்கள் பிரார்த்தனை எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் துர்காதேவி அம்மன் கண் திறந்து பார்த்து எல்லாருடைய குடும்பத்திலும் ஒளிமயத்தையும் அருள் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரகாசமாக இருந்து துர்காதேவி அம்மன் அற்புதமான தோட்டத்தில் இருக்கிறாள். அந்த அற்புதமான தாமரை தடாகத்தில் இந்த புஷ்பம், அத்தனை புஷ்பங்களும் அம்மனுடைய அருளால் அருள் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய 1000 கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருடைய எவ்வளவு பெரிய செல்வாக்கு வச்சுருந்தாலும் என்ன பிரயோஜனங்க? எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி என்னங்க இருக்கிற வரைக்கும் அந்த பதவி உங்களுக்கு மரியாதை. பேப்பரில் எழுதுவாங்க, டிவியில் போடுவாங்க, உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதானே. உயிரிழங்கிட்டால் உங்களை யார் திரும்பி பார்ப்பாங்க? உங்களுக்கு புண்ணியம் வேணுங்க, உங்களுக்கு பாவம் நீங்கணுங்க. அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் உலகத்திலேயே சொல்கிறேங்க. நான் சொல்லும் வார்த்தை சத்தியம். பத்ரகாளி ஒருத்தி தான் பாவத்தை நீக்குவாள், கர்மாவை நீக்குவாள். விதியை நீக்கிறதுக்கு சிவனாலே முடியாது. கால் துண்டாக போனோன்னா கட்டவிரல் மட்டும் துண்டாக்கி விட்டுடுவாங்க அம்மா கிட்ட. 7 வருஷம் 3 மாதம் கேதி திசையில் கேதி புத்தி வந்தால் மரணம் வந்தே தீரும். இந்த உலகத்தில் எவனாக இருந்தாலும் மனுஷ பிறவியில் பிறந்தவனுக்கு அது ஒரே நாளில் திசை அன்னைக்கு உயிரெடுத்துருவா. 7 வருஷம் 3 மாதம் பொறுத்து உயிரெடுப்பா. அதுக்காக தான் அம்மாவை எல்லாரும் வணங்கணும். எல்லாரும் அன்னதானம் செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள். வர வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை முடிந்தவுடன் 12 மணிக்கு மதிய உணவு வழங்கப்படும். இது அனைவருக்கும் 3000 ரூபாய் வெள்ளிக்கிழமை அன்னதானத்திற்கும், ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு 5000 ரூபாவும் வழங்கி அம்மன் அருளை பெற வேண்டுகிறேன். மொத்த அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு 11,000 ரூபாய். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 500, 1000, 2000, 3000 இப்படி வழங்கி உங்கள் குடும்பம் ஆனந்தமாக வாழ அம்மன் அருள் பெற வேண்டுகிறேன்.